Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான டேபோட ரிவ்யூ. ஸோ டேப் அப்படிங்கும்போது நிறைய பிராண்ட்ல இருந்தாலும் Lenovo அப்படின்ற பிராண்ட்ல இருந்து வர டேப்லெட்ஸ் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது. ஏன்னா கொஞ்சம் ஒர்த்தபுளா இருக்கும் கொடுக்குற காசுக்கு. ஸோ ஏற்கனவே நம்ம இவங்க லான்ச் பண்ண P11 Pro இந்த மாதிரி டேப்லெட்லாம் நிறைய ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா P12 Pro அப்படின்ற ஒரு புது டேப்லெட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்ல பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ராசஸர், ஸ்டன்னிங்கான டிஸ்பிளே, சூப்பரான ஒரு ப்ரிசிஷன் பென், இந்த மாதிரி பல விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட்ல வேற என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம வாங்குற விலைக்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்குது, யாராருக்கெல்லாம் இது செட் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபுல் டீடைலையும் இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த டேபோட டிசைன் மற்றும் டிஸ்பிளே அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ டிசைன் பொறுத்தளவில் ஒரு ஸ்லீக்கான ஒரு டேபாக டிசைன் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபோனில் எந்த அளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குமோ அதை விட ஸ்லிம்மாக இந்த டேப் இருக்குது. ஸோ பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பெருசாகவே இருந்தாலும் அதை ரொம்பவே ஸ்லிம்மாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டேபுக்கு அவங்க 12.6 இன்ச்சில் ஒரு AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ AMOLED டிஸ்பிளே அப்படிங்கும்போது குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. அதுவும் நம்ம ஃபோனில் சின்ன டிஸ்பிளே தான் பார்த்துருப்போம் யூஸ்வலாக. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12.6 இன்ச்சில் கொடுத்துருக்கிறதுனால ஏதாவது நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது செம்ம குவாலிட்டியா செம்மையா இருக்குது அந்த டிஸ்பிளே. அது இல்லாமல் நல்லா பிளாக் எல்லாம் டீப்பா இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோமோ அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டன்னிங்கா இருக்கு. இந்த டேப்லெட்ல HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எதுல நீங்க வீடியோஸ் பார்த்தாலும் அதுல நீங்க தாராளமா HDR10ஓட வீடியோஸ் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேயோட பெசல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே நீட்டா இருக்குது. அதே நேரத்தில் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராகவும் இருக்குது. ஸோ நம்ம யூஸ் பண்ற இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி கார்டும் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி அப்படின்னு வரும்போது இந்த டேப்லெட்ல பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. 10,200 mAh பேட்டரி. ஏன்னா இதுல பெரிய டிஸ்பிளே இருக்குது, அதே மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கிறதுனால இந்த பேட்டரி அவங்க உள்ள அழகாக செட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 10,200 mAh பேட்டரி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு நாளைக்கு தாராளமாக இந்த டேப்லெட் நல்லா யூஸ் பண்ணாலும் நமக்கு வருது. அதுவே நீங்க லைட் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா வாரக்கணக்கில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுல பிளேபேக் பண்ணோம் அப்படின்னா, அதாவது தொடர்ச்சியா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க சொல்றது ஒரு 17 மணி நேரம் உங்களால தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு சொல்றாங்க. அவ்வளவு நேரம் செக் பண்ணி பார்க்க முடியலனால ஸோ அவ்வளவு நேரம் கிடைக்கிறதுனால ஒரு 10 மணி நேரத்துல இருந்து 13-14 மணி நேரம் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாஃப்ட்வேர்னு வரும்போது இங்க Android 12 கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய Lenovo ZUI அப்படின்ற அந்த UI மேல இது ரன் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதோட செட்டிங்ஸ்ல போயிட்டு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்ல அதுல ப்ரொடக்டிவிட்டி மோடுன்னு ஒரு மோட் இருக்குது. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு PC மாதிரியான ஒரு செட்டிங்ஸ் மாறிடும். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு தெரியும் இது பார்க்கிறதுக்கு ஒரு சின்ன லேப்டாப் மாதிரி மாறிடும். இவங்க எக்ஸ்ட்ரா அக்சஸரியா இதுக்கு கீபோர்டு ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ அந்த கீபோர்ட் டாக்ல இதை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லேப்டாப் மாதிரியே ஃபீல் கொடுக்கும். அதே மாதிரி மெனுவெல்லாம் ஓப்பன் ஆகுறது இங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் பீரோல காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த டேப்லெட்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயமா இங்க ப்ரீசிஷன் பென் அப்படின்ற ஒரு பென் இதுல கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்டைலஸ் பென். ஸோ இந்த பென் நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது டிரா பண்றது, இந்த டேப்லெட் கம்ப்ளீட்டா யூஸ் பண்றது, இந்த மாதிரி பல விஷயத்துக்கு இந்த பென் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ரீசிஷன் பென் அப்படின்றதுனால நீங்க ஏதாவது டிரா பண்றீங்க அப்படின்னா அந்த டிரா பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நீங்க அழுத்தம் கொடுக்குறீங்களோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரிஜினலா நம்ம பேனா இல்ல ஏதாவது பென்சில் யூஸ் பண்ணி டிரா பண்ணும்போது எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குமோ அதே மாதிரி அழுத்தம் கிரியேட் ஆகும். ஸோ அதற்கான விஷயங்கள் இதுல இருக்குது. ஸோ இதுக்கு சார்ஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேப்லெட்டோட பின்னாடியே நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் இது ஃபிக்ஸ் ஆயிருச்சுன்னா இதுல இருந்து வயர்லெஸ் சார்ஜ் இதுல இருந்து ஏற ஆரம்பிச்சிடும். கேமரான்னு வரும்போது இங்க டுவல் கேமரா செட்டப் ரியர் சைடுல கொடுத்துருக்காங்க. ஒன்னு 13 மெகாபிக்சல் கேமராவும் இன்னொன்று 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எடுக்கப்படுற போட்டோஸ் பார்த்தீங்கன்னா பகல் எடுக்கும்போது நல்லா இருக்குது. அதுவே பார்த்தீங்கன்னா லோ லைட்ல எடுக்கும்போது கொஞ்சம் கிரைன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு டேப்லெட் அப்படிங்கும்போது இதோட டிஸ்பிளே ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நமக்கு பெரிய அளவில் அந்த போட்டோஸ் தெரியும். ஸோ அதனால நார்மல் ஃபோன் சைஸ்ல பார்க்கறதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த டேப்லெட்ல சவுண்ட்காக 4 JBL ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடில் 2 ஸ்பீக்கர்ஸும் அது மாதிரி இந்த சைடில் 2 ஸ்பீக்கர்ஸும் இருக்குது. ஸோ 4 சைடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டால்பி அட்மாஸ் எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணுது. சோ இந்த டேப்லெட்ல டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது. அதே மாதிரி டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் கூட அதுல கிரியேட் ஆகுது. அது மாதிரி ஏதாவது நம்ம மூவிஸ் இல்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தோம் அப்படின்னா OTTல ஏதாவது வீடியோஸ் பாத்தீங்க அப்படின்னா பக்காவான சவுண்ட் குவாலிட்டி நமக்கு கிடைக்குது. பெரிய பெரிய டிவில இல்ல சவுண்ட் பார்ஸ்ல கிடைக்கிற அந்த குவாலிட்டியான அந்த சவுண்ட் இதுல நமக்கு ஏதாவது ரொம்ப லவுடுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இந்த டேப்லெட்டுக்கு இது ஒரு நல்ல லவுடான சவுண்டா இருக்குது. அதே மாதிரி லவுடா இருந்தாலும் கிறிஸ்ப் அண்ட் கிளியரா குவாலிட்டி
குவாலிட்டியான அவுட்புட் நமக்கு வந்து கிடைக்குது. இந்த டேப்லெட்ல செக்யூரிட்டிக்காக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து பவர் பட்டன் இன்டகிரேட்டரா வந்து கொடுத்துருக்காங்க. அதோட லொகேஷனுமே வந்து கொஞ்சம் யூஸ் பண்றது கஷ்டமா இருக்குது. நம்ம அடிக்கடிக்கு நம்மளால கொண்டு போக முடியல. அதே மாதிரி அதை யூஸ் பண்ணும் போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய நேரத்தில் ரெகக்னைசேஷன் வந்து ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்குது. ஸோ பல நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அது சரியா வேலை செய்யாம பின்னோ இல்லை பேட்டர்னோ யூஸ் பண்ணி என்டர் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா மூவிஸ் பார்க்குறவங்க, வீடியோஸ் அதிகமாக பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியான சவுண்டோட ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்டன்னிங்கான டிஸ்பிளேயோட ஒரு சூப்பரான ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கான ஒரு டேப்லெட்டாக வந்து இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இந்த ப்ராடக்டிவிட்டி யூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும். லேப்டாப் டைப்பில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அது தவிர்த்து ஏதாவது ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரீசிஷன் பென் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து இந்த டேப்லெட் வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேப்லெட்டை நீங்கள் இப்போ வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதோடைய 8GB RAM மற்றும் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள விலை வந்து பார்த்தீங்கன்னா 66,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ 66,000 அப்படிங்கும்போது கொஞ்சம் வந்து காசு வந்து கூட அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த காசுக்கு இது ஒர்த்து தானா அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். பட் எல்லாராலையும் இதை வந்து அஃபோர்ட் வந்து பண்ண முடியாது. அதே நேரத்தில் குவாலிட்டியாக எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து செம்ம குவாலிட்டி. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து OLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்கிறதுனால இவ்வளோ காஸ்ட் அவங்க வந்து பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது. இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக இந்த டேப்லெட்டுக்கு நீங்கள் வந்து போகலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.